கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னோட பேர் திவ்யா, என்னுடைய கணவர் பேர் சந்தோஷ். நாங்கள் வந்து வீடு வாங்குறதுக்காக ரொம்ப வருஷமாக பார்த்துட்ருக்கோம். எவ்வளோ வாங்க வரைக்கும் போயிடுறோம். அப்புறம் தடைகளை நிறைய தடை வந்துருச்சு. அப்புறம் லாஸ்ட் மே மந்த் வந்து நாங்கள் வந்துருந்தோம். எப்போவுமே நான் மட்டும் தான் ப்ரேயர் கூப்பிடுவேன். என் ஹஸ்பண்ட் அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் கூட்டிகிட்டு வந்தேன். அப்போ அங்கிள் ப்ரேயர் பண்ணார் வீடு வாங்கணும் அப்படின்ட்டு. நான் என்னால் சொல்லவே முடியல, சொந்த வீடு வாங்கணும்னு வாய் அப்படியே அடைச்சிருச்சு, சுத்தமாக பேசவே முடியல என்னால். ஆனால் அங்கிளே வந்து நீ வீடு வாங்குவ அப்படின்னு சொன்னார். அப்புறம் நாங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு போனோம். என் ஹஸ்பண்ட் கேட்டார், உங்களுக்கு ப்ரேயர் பண்ண சாட்டிஸ்ஃபேக்ஷனா? ஏன்னா நாங்கள் முழுசாக ப்ரேயர் மீட்டிங் ஃபுல்லாக இல்லையேன்னு. இல்லை, நான் சொன்னேன் இந்த ப்ரேயரோட வேல்யூ உங்களுக்கு தெரியும், அது பெருசு அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் நாங்கள் அதே மாதத்தில் மே மந்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் எனக்கு ஒரு லேண்டு காமிச்சாரு. கரெக்டாக ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஜூன் மந்தில் வந்து நாங்கள் ரெஜிஸ்டரும் பண்ணிட்டோம். அந்த லோன் ப்ராசஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாமே ஈஸியாக கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருக்கு கொடான கொடி நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். 2021 என் மகளுக்கு திருமணமாச்சு. 2 வருஷமாக குழந்தை இல்லாதனால ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்த்தோம். நிறைய டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. திரும்ப டெஸ்ட்டே எடுங்கன்னு சொன்னாங்க. நான் எப்போவுமே நம்பிக்கை டிவி ஐயாவோட ப்ரோக்ராமை பார்ப்பேன். அப்போ வந்து சொல்லுவார் ஐயா, அடைக்கல பட்டணத்துக்கு வரவங்களுக்கெல்லாம் அங்கே உங்கள் பிரச்சனை கிடையாது, ஏசப்பாவோட பிரச்சனை, அவர்கிட்ட அவர் பாதத்தில் வந்து போனாவே எல்லாம் தீரன்னு சொல்லுவார். எனக்கு இது வரைக்கும் நான் அந்த பக்கம் போனதே கிடையாது. ஆனாலும் நான் ஃபோன் நம்பர் வந்தது ஸ்க்ரீனில், ஃபோன் பண்ணி கேட்டு இந்த மாதிரி எப்படி வரணும்னு அங்கே கைட் பண்ணாங்க அங்கே சிஸ்டர்ஸ்லாம். அப்புறம் போய் இந்த மாதிரி அடுத்த மாதமே நீங்கள் வந்து சாட்சி சொல்லுவீங்க, நான் நம்பிக்கையோடு போங்கன்னாரு. ஆனால் எங்கள் மாப்பிள்ளை வந்து கப்பலில் வேலை செய்கிறாரு. 6 மாதத்துக்கு ஒரு முறை தான் வருவார். அவர் போயே 2 மாதம் தான் ஆகுது. இன்னும் வரதுக்கே 4 மாதம். இவர் இப்படி சொல்கிறாருன்ட்டு ஒரு சேப்பலில் போய் உட்காந்து நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு எப்படி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் மறு மாதமே எங்கள் மாப்பிள்ளைக்கு ப்ரொமோஷன் சொல்லிட்டு உங்களுக்கு இங்கே வேக்கண்ட் இல்லை, நீங்கள் அடுத்த கப்பலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அவர் வீட்டுக்கு வந்து டிசம்பர் மாதமே என் மகள் இது கர்ப்பம் தரிக்க கர்த்தர் உதவி பண்ணார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாள் செய்தியின் தலைப்பு என்னன்னா, நல்ல தேவன் அருளும் நல்ல ஈவுகள். ஆமென். வாசிக்கலாம். யோவான் 2:10 இப்படியாய் சொல்லுகிறது, வாசிப்போம். எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே. இப்போ ஒரே கல்யாண வீடு, முதல்ல கொஞ்சம் திராட்சை ரசம் வந்துச்சு. அது வந்து மனுஷன் உண்டு பண்ணின திராட்சை ரசம். நம்ம பாஷையில் சொன்னால் சமையல்காரன் உண்டு பண்ணின திராட்சை ரசம். அது தீர போகிற நிலைமை தீந்துருச்சுன்னு வச்சிங்களேன். அங்கே அவமானம் வருவதற்கு முன்பாக மரியாள் இயேசுவாமி இடத்துல வந்து சொல்கிறாங்க, இந்த பிள்ளைங்க இன்னைக்கு வாழ்க்கை ஆரம்பிக்கிற நாள், நல்லபடியாக ஒரு குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கும் பொழுது அவமானத்தோடு இந்த வாழ்க்கை ஆரம்பிக்க கூடாது என்பதற்காக ஏதாவது ஒரு அற்புதம் பண்ணி இந்த குறையை நிறைவாக்கணும் அப்படின்ன உடனே ஆண்டவர் என்ன சொன்னார்? என் வேலை இன்னும் வரவில்லை. இன்றைக்கி நிறைய பேருடைய குடும்பத்தில் சில நல்ல காரியங்கள் நடக்கலை, கேள்வியோடு வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், என் வேலை இன்னும் வரவில்லை. சொல்லிட்டு 6 மாதம் கழிச்சல்ல, கொஞ்ச நேரத்தில் அந்த வேலையை ஆண்டவர் வரவழைத்தார். வேலை வந்த உடனே யாரும் ஆண்டவரிடத்தில் போய் ரிமைன் பண்ணலை, ஆண்டவராக இறங்கி ஒரு திராட்சை ரசம் பண்ணினார். அங்கே என்ன குறைப்பட்டதோ அந்த குறைவை நிறைவாக்கும்படி ஆண்டவர் இறங்கி பண்ணார். அந்த ரசத்தை பந்தி விசாரிப்புக்காரன் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறான், எல்லாரும் முதல்ல நல்ல ரசத்தை கொடுத்துட்டு கடைசியாக தான் சுமாராக உள்ளதை அனுப்புவான், ஆனால் நீங்கள் இந்த நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்று சொல்லி கேட்குறான். ஏன்னா அவனுக்கு தெரியாது இது நல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பண்ணின நல்ல ரசம். அல்லேலூயா. அவன் நினைக்கிறான் சமையல்காரன் பண்ண ரசம் தான் முதல்ல வந்தது சுமாராக இருந்துச்சு, ஆனால் இப்போ நல்ல ரசம் வருது. பொதுவாகவே கல்யாண வீட்டில் பந்திக்கு முந்திக்கணுன்னுவாங்க. ஏன்னா பந்திக்கு முந்தினா சாம்பாராக கிடைக்கும், பந்திக்கு பிந்தினீங்கன்னா சாம்பாரே ரசமாக மாறிடும். அங்கேயும் நிறைய கல்யாண வீட்டில் தண்ணி தான் இன்றைக்கும் அற்புதம். ஆமேன்.
அப்போ இயேசுவாமி அந்த ரசத்தை எப்படி உண்டு பண்ணார்? நல்ல ரசம் எப்படி உண்டு பண்ணப்பட்டது? வார்த்தையாலே உண்டு பண்ணப்பட்டது தான் நல்ல ரசம். திராட்சை ரசம் உண்டு பண்ணனா மெயின் மூலப்பொருளே திராட்சை பழம். ஆனால் திராட்சை பழத்தை வச்சு ஆண்டவர் அந்த ருசியான ரசத்தை உண்டு பண்ணலை. 2 வார்த்தைகள், தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமான 2 வார்த்தைகள். ஜாடிகளை தண்ணீரால் நிரப்புங்கள் முதல் வார்த்தை. 2வது மொண்டு கொண்டு போய் அந்த பந்தி விசாரிப்புக்காரண்டத்தில் கொடுங்கள். 2 வசனங்கள் தான் நல்ல திராட்சை ரசத்தை உருவாக்கிட்டு உன்னுடைய வாழ்க்கையை நல்லா உருவாக்குகிறது. ஆண்டவருடைய வார்த்தையாக மட்டும்தான் இருக்கும். அல்லேலூயா. நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்று சொல்லுகிறான். அப்படின்னா நீங்கள் நினைக்கலாம் 10 பேர் உங்களை ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம், 11வது தான் நல்ல ரசம். ஆமேன். அதனால சோர்ந்து போகக்கூடாது. என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு நிறைய பேர் ரிஜெக்ட் ஆன நிலைமையில நிறைய பேர் உட்கார்ந்துருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு தி பெஸ்ட்டை நான் செலக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். உங்களுக்குன்னு நியமிச்சிருக்கிற புருஷன் இனி பிறந்து வரப்போகிறது இல்லை. எங்கேயோ ஒரு இடத்துல ஆண்டவரை வளர்த்துட்டு இருக்கிறாரு. நல்லா அழகாக புஷ்டியும் செழுமையுமா வளர்த்துட்டு இருக்கிறாரு. கொண்டு வந்து தருவார். உனக்குன்னு ஆயத்தம் பண்ண மனைவி இனிமே பிறக்க போகிறதில்லை, எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறா. உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் அதான் சொல்ல, எங்கேயோ ஒரு இடத்துல ரெடியாக இருக்குது. ஆண்டவர் கொண்டு வந்து கொடுக்கிறது தான் பாக்கி. ஆமேன். நிறைய பேர் நினைக்கிறீங்க, ஓகே இனி வரப்போகிற நாட்களை கல்யாணம் பண்ணுங்கிறவங்களுக்கு நல்லது, ஏற்கனவே நான் மாட்டிக்கிட்டு இருக்கிறேனே. எனக்கு என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்கள் புருஷனை நல்ல புருஷனை ஆண்டவர் மாற்ற முடியும். எப்போ தெரியுமா? உங்கள் சாட்சியுள்ள நடக்கைகளினாலே அவர்களை நல்ல புருஷர்களாய் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நிறைய பேருடைய ஒரு தவறான அணுகுமுறை என்னென்னா, ஊரெல்லாம் போய் என் புருஷன் அது சரியில்லை, இது சரியில்லை, அந்த மாதிரி இருக்கார், இப்படி இருக்காரு, அது பண்ணுறாரு, இது பண்ணுறாரு அப்படின்னு நிறைய பேர்கிட்ட ஊரெல்லாம் போய் உன் புருஷனை தூற்றிட்டு அலைகிறத இன்றைக்கி நிறுத்துங்க. உங்கள் புருஷனை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணனா ஒரே ஒருத்தர்கிட்ட தான் கம்ப்ளைண்ட் பண்ணோம். யார்கிட்ட? ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் கம்ப்ளைண்ட் பண்ண. ஆண்டவரே, ரொம்ப எதிர்பார்ப்போடு வந்துட்டேன், கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது, இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல ஆண்டவரே, நீங்கள் மனசு வச்சா அவரை சரி செய்து எனக்கு தர முடியும், அவர் ஒரு நல்ல புருஷனாக தர முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஊரெல்லாம் போய் அவரை கேவலப்படுத்துறதுக்கு பதிலாக அவங்க வீட்டில் போய் அவங்க அக்கா தங்கச்சி ஃபோன் பண்ணி, அவங்க அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி உன் நிம்மதியை கெடுத்து அவங்க நிம்மதியை கெடுத்து எல்லா குடும்பத்தை கலைக்கிறதுக்கு பதிலாக எதை பற்றியும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்து. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் எல்லாருடைய இருதயத்தையும் சிந்தையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளே காது. அப்படின்னா உனக்கு சமாதானமாக இருக்குன்னு ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ அவங்கள எப்படி மாற்றுறது அப்படின்னா, குறை சொல்லிட்டு திரிகிறதுக்கு பதிலாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே எனக்கு நல்ல புருஷனை தந்ததற்காய் ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்க. ஏன்னா வசனம் என்ன சொல்லுகிறது? இல்லாததை இருக்கிறது போல அழைச்சி ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது அது இருக்கிறதாகவே ஆண்டவர் கொடுப்பாரா. இப்போ ஆண்டவர் அதான் சொல்கிறாரு, இல்லாததை இருக்கிறது போல அழைச்சி ஸ்தோத்திரம் பண்ணணுமா. அப்போ அது இருக்கிறது மாதிரி கிடைக்குமா? அப்படின்னு என்ன அர்த்தம்? உன் புருஷன் கெட்டவர்னு நல்லாவே தெரியுது, ஆனால் இல்லாத ஒன்றை இருக்கிறது மாதிரி, ஆண்டவர் எனக்கு நல்ல புருஷனை நீங்கள் தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஐயையோ, இவ்வளவு முரட்டாட்டமுள்ள மோசமான மாப்பிள்ளையை வச்சுட்டு நல்ல புருஷனை தந்ததுக்காக ஸ்தோத்திரன்னு நான் மாற்றி கொடுத்துட்டேன்னு இவ ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிட்டா, இப்போ நான் மாற்றி கொடுத்தே ஆக வேண்டுன்ற கட்டாயத்திற்கு ஆண்டவர் தள்ளப்படுவார். வித்தியாசம் அதுதான். நான் ஒரு முறை டிவியில் செய்தி கொடுக்கும் பொழுது குழந்தை இல்லாதவங்களுக்காக ஒரு ஆலோசனை கொடுக்கும்போது ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னார், இல்லாததை இருக்கிறது போல் அழைச்சி ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது அது இருக்கிறதா கிடைக்கும் அப்படின்றது ஒரு வசனம். அந்த வசனத்தை வச்சு நான் அன்றைக்கி பிரசங்கம் பண்ணுறேன். அப்போ சொன்னேன், குழந்தை இல்லாதவங்க, ஆண்டவரே என்னை சந்தோஷமான பிள்ளைத்தாச்சி ஆக்கினதற்காய் ஸ்தோத்திரம், ஆண்டவரே எனக்கு நல்ல அழகான ஒரு பிள்ளையை நீர் தந்ததற்காய் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிங்கன்னு சொல்லி அந்த செய்தியில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பிள்ளைகள் 15 வருஷம் 20 வருஷம் குழந்தை இல்லாதவங்க நிறைய பேருக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ததை நிறைய சாட்சி. அப்போ தான் யோசிக்கிறேன், பைபிளில் உள்ள ஒவ்வொரு வசனமும் மக்களிடத்தில் போய் கரெக்டாக ரீச் ஆகிடுச்சுன்னா, அதை அவங்க ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சுன்னா அந்த வசனம் அப்படியே நிறைவேறும். இன்னைக்கு அதான் சொல்கிறாரு, நல்ல ரசத்தை வைத்திருந்தீரு என்ற வசனத்தின்படி நீங்கள் சொல்ல, ஆண்டவரே நல்ல புருஷனை எனக்காக நீங்கள் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். அப்போ ஏற்கனவே கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நீங்கள் அப்படி ஜெபம் பண்ணலாம், ஆனவங்க
ஒருவேளை அவங்க முரட்டாட்டமாக இருந்தாலும் இந்த விசுவாச வார்த்தை நீங்கள் சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ரசமாக, நல்ல ருசி உள்ளதாக ஆண்டவர் மாற்றுவார். முன்புள்ள ரசத்தின் ருசியை பார்க்கிலும் பின்புள்ள ரசத்தின் ருசி சிறப்பாக இருந்துச்சு. உங்களுடைய குடும்ப வாழ்க்கை இனி ருசியுள்ளதாய் மாறும். கடைசியாக நல்ல ஔஷதம், நல்ல ஔஷதம். வாசிக்கலாம் நீதிமொழிகள் 17:22 வாசிப்போமா? மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். எலும்புகளை உலர பண்ணும். ஔஷதம் அப்படின்னா மெடிசின் அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு ஆண்டவர் நல்ல ஔஷதமாகிய, நல்ல மெடிசின் ஆகிய வசனத்தை உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நீங்க கேட்ட நல்ல ஔஷதமாகிய வசனங்கள், நல்ல மெடிசின் ஆகிய வசனங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற, சரீரத்தில் இருக்கிற எல்லா குறைவுகளை நிறைவாக்கும். ஹல்லேலூயா. உங்கள் சரீரத்தில் உள்ள எல்லா வியாதிகளுக்கும் இப்போ நீங்கள் கேட்டீங்க பார்த்தீங்களா, அந்த வசனம் உள்ளுக்குள்ளே போய் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டது. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு மனுஷனுக்கு தலை வலிக்குதுன்னு வச்சுங்க. சிலர் சொல்லுவாங்க எனக்கு ஒத்த தலைவலி அப்படின்னு ஒரு இடத்த காட்டுவாங்க, ரைட் சைடையோ லெஃப்ட் சைடையோ காட்டுவாங்க. எனக்கு ஒத்த தலைவலி, இந்த இடத்துல பயங்கரமான தலைவலி. டாக்டர்கிட்ட போன உடனே எங்கப்பா உனக்கு வலிக்குது, தலை எந்த இடத்துல வலிக்குது? இந்த இடத்துலையா? அங்கேயா மாத்திரையை வைப்பார்? இந்த இடத்துல தானே வலிக்குது, வலிக்கு மாத்திரை எந்த இடத்துல வலிக்குதோ அங்கன்னு ட்ரில் போட்டு வைப்பாரா? வைக்க மாட்டார். எல்லாத்துக்கும் மருந்துன்னா வாய் வழியாக நீங்கள் உட்கொள்ள வேண்டியது. அப்போ நீங்கள் வாய் வழியாய் உட்கொள்ளுகிற மருந்து எந்த இடத்துல வலி இருந்தாலும் அந்த இடத்தெல்லாம் கிளியர் பண்ணுது. பொதுவாக அந்த ஹார்ட் அட்டாக் வர்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் அட்டாக் வர்ற அந்த சிம்டம்ஸ் வந்த உடனே பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறதுக்கு முன்னாடி பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டல் போனோடனே, பக்கத்தில் உள்ள கிளினிக் போனோடனே டாக்டருக்கு அந்த சிம்டமை வச்சு கண்டுபிடிச்சிடும். ஓகே, இவனுக்கு ஹார்ட் அட்டாக்கு, ஃபுல்லாக உடம்பெல்லாம் சொட்டாயிட்டு மூச்சு விட கஷ்டப்படுறாரு அப்படின்னோடனே இதுன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, நாக்குக்கு அடியில் ஒரு சின்ன டேப்லெட்டை என்ன பண்ணுவாங்கன்னா நாக்குக்கு அடியில் வைப்பாங்க. இந்த நாக்குக்கு அடியில் வைக்கிற அந்த டேப்லெட் கரைஞ்சி போய் ஹார்ட்டில் எந்த இடத்துலலாம் பிளாக் இருக்குதோ அது எல்லாத்தையும் சரி செய்ய முடியும். அந்த ரத்தத்தை தின் பண்ணி கொடுக்கும். திக்காக இருக்கிற ரத்தத்தை தின் பண்ணி நல்ல பெரிய ஹாஸ்பிட்டல் போகிறது வரைக்கும் நல்ல ஃப்ளோ இல்லைன்னாலும் கொஞ்சமாவது அந்த சஸ்டெயின் பண்ணி தாக்கு பிடிக்கிற அளவுக்கு இந்த மாத்திரை போய் பிளட்டை கொஞ்சம் தின் பண்ணி, அப்படின்னாச்சுன்னா திக்காக இருக்கிறத கொஞ்சம் நார்மலாக்கி உடம்பு ஃபுல்லாக அதை சர்க்குலேட் பண்ணி பிரெயினில் எல்லாம் அந்த பிளட்டு சர்க்குலேட் ஆகணும். போகிறது வரைக்கும் பெரிய ஹாஸ்பிட்டல் போய் மேஜர் இது பண்ணுறது வரைக்கும் அவங்க உயிரை காப்பாற்றுறதுக்கு ஒரு டேப்லெட்டை நாக்கில் வைப்பாங்க. அது போய் கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணி ஓரளவுக்கு காப்பாற்றிட்டு போகும். இந்த மாத்திரை எல்லாம் வாயில் வச்சு அதன் மூலமாக எங்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ கிளியர் பண்ணுதுன்னா, நீங்கள் செவி வழியாக கேட்ட வார்த்தை எங்கெல்லாம் பிளாக் இருக்கோ பிளாக்கை கிளியர் பண்ணோம், எங்கெல்லாம் கட்டி இருக்கோ ஆல்ரெடி கட்டியை கரைச்சிக்கிட்டே இருக்கார், எங்கெல்லாம் பெயின் இருக்குதோ எல்லா பெயினை கிளியர் பண்ணியிருக்கார், எங்கெல்லாம் தேவையில்லாத சதை வளர்ந்துட்டு இருக்குதோ சதை எல்லாத்தையும் ஆண்டவர் வெட்டி கிளியர் பண்ணிட்டு இருக்கிறாரு. எந்த உறுப்பெல்லாம் செயல்படாமல் இருக்குதோ கரெக்டாக அந்தந்த இடத்துல போய் அந்தந்த வார்த்தைகள் உட்கார்ந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஹீலிங்கை கொடுத்து உங்களை சுகமாக்கிருச்சு. உங்கள் சரீரத்தில் இனி வேதனை நீங்கி சுகமாயிருப்பீர்கள். காரணம் நல்ல ஔஷதமாகிய நல்ல தேவனுடைய வார்த்தைகளை கேட்டிருக்கீங்க. நிறைய பேருக்கு நிறைய சர்ஜரியே பண்ணி முடிச்சாச்சு ஆண்டவர். ஆமீன். இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய வசனத்தை அனுப்பி ஆண்டவர் எல்லாருக்கும் சர்ஜரி பண்ணி முடிச்சிட்டாரு. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தைகள் கிரியைகளை நடப்பித்து திரும்பும். குமரி மாவட்டத்தில் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு டாக்டர் ஒரு நாள் நைட்டு ஒரு 9 மணிக்கு இருக்கும் ஃபோன் பண்ணுறார். ஃபோன் பண்ணி அவருக்கு ஹாஸ்பிட்டலாம் முடிச்சுட்டு, ஐயா எனக்கு ஹார்ட்டு ப்ராப்ளம் இருக்குது, நிறைய அடைப்புகள் இருக்குது, பிளாக் இருக்குது, அதனால் ஹார்ட்டு சர்ஜரி பண்ணி தான் ஆகணுன்ற சுச்சுவேஷனில் நான் இருக்கிறேன். ஒரு டாக்டரு அவர் சொல்கிறாரு, எனக்கு சர்ஜரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, அதனால் உங்ககிட்ட நான் ஒரு ஜெபத்துக்காக கூப்பிட்டுருக்கிறேன் அப்படின்னார். அதே டாக்டர் எத்தனை ஹார்ட்டு சர்ஜரி வேணாலும் பண்ணுறவர் சொல்கிறாரு, இவருக்கு ஹார்ட்டை கொடுக்கறதுக்கு இவருக்கு பயம். எல்லாருக்கும் இருக்கிற பயம் தானே. ஈஸியாக ஹார்ட்டு இதுக்காக எல்லாம் ஈஸியாக கொண்டு போய் ஹார்ட்டை கொடுத்துட மாட்டாங்க, ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு. இப்போ இவருக்கு என்னென்ன ஆப்ரேஷன் இல்லாமல் ஒரு சுகம் வேணும். அப்போ என்கிட்ட சொன்னார், நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ப்ரே பண்ணுங்க.
அப்போ நான் சொன்னேன், டாக்டர் இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் சர்ஜரி நடக்க போகுதுன்னு. என்ன பிரதர்னாரு, இதுக்கு மேலே யாரும் உங்கள் ஹார்ட்டை ஓப்பன் பண்ணாதபடிக்கு ஆண்டவர் ஒரு ஆவிக்குரிய சர்ஜரி பண்ண போகிறாரு. நீங்கள் ஃப்ரீ ஆகிட்டீங்களா இல்லை இன்னும் வெளியே பேஷண்ட் யாராவது இருக்காங்களா? ஏன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், சர்ஜரிக்குன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை எல்லாம் கிளியர் பண்ணிட்டு தான் நான் பேசுகிறேன். சரி, இப்போ சர்ஜரிக்கு ரெடி ஆகிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கு சொல்கிறேன்னா நல்ல ஔஷதத்துக்காக நான் சொல்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தைகள் நல்ல ஔஷதம். எப்படி ஒரு ஹார்ட்டு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியாக பண்ணுவாங்களோ அதே போல் வசனத்தை வச்சு ஆண்டவர் சர்ஜரி பண்ணார். வசனம் வந்துக்கிட்டே இருக்கு, எனக்கே தெரியாது எப்படியெல்லாம் அந்த வசனங்கள் வருதுன்னு. அவர் நிறைய இடத்துல அந்த டாக்டரே இந்த சாட்சியை சொல்லியிருக்கார். அப்போது ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், இதோ உன்னுடைய ஹார்ட்டை இப்போ ஓப்பன் பண்ணுறார், ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி. இந்த வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய வசனம் அப்படின்னா இது ஒரு ஸ்வோர்ட். ஆமாம், இந்த வசனம் போய் அவருடைய ஹார்ட்டை ஓப்பன் பண்ணிடுச்சு. கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு அப்படின்னா பிளாக் நிறைந்த இருதயத்தை எடுத்து போட்டு, நவமான இருதயத்தை பொருத்தி அப்படின்னா புதிய ஹார்ட்டை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி இதோ சகலத்தையும் புதிதாக்குகிறேன் அப்படின்ட்டு இந்த டோட்டல் ஹார்ட் ஆண்டவர் புதுசாக மாற்றியாச்சு. அடுத்து முதல்ல ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் ஓப்பன். இப்போ எல்லாத்தையும் ஆண்டவர் சர்ஜரி பண்ணி முடிச்சாச்சு. இப்போ மூடணும். ஒருவரும் திருப்பி ஓப்பன் பண்ணக்கூடாதபடிக்கு மூடுகிறவர். இந்த வசனத்தின்படி இந்த ஹார்ட்டை யாரும் ஓப்பன் பண்ணக்கூடாது, நெஞ்சு கூட யாரும் ஓப்பன் பண்ணக்கூடாதபடிக்கு ஆண்டவர் மூடினதற்காக ஸ்தோத்திரம். இப்போ நான் உங்களுக்கு ஷார்ட்டாக ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே தான் இவ்வளோ சொன்னேன். ஆனால் ஃபுல்லாக அந்த வசனங்கள் எல்லாமே அன்னைக்கு ஆண்டவர் கொடுத்தது கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷம் ஃபுல் ஹார்ட் சர்ஜரியை ஆண்டவர் வசனத்தின் மூலமாக செய்து முடிச்சிட்டார். முடித்தோன்னு அவர் கேட்டார், பிரதர் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணும்போது தியேட்டரில் எதுவும் போய் நின்று இருக்கீங்களான்னு கேட்டார். நான் சொன்னேன், டாக்டர் எனக்கு ஆப்ரேஷன் தியேட்டரில் எனக்கு என்ன வேலை இருக்குது? அவர் சொன்னார், ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியை எப்படி நாங்கள் பண்ணுவோமோ அதே மாதிரி பெர்ஃபெக்டாக அந்த வந்த வார்த்தைகள் பண்ணி முடித்த காரியங்கள் எல்லாமே அப்படியே ஒரு மேனுவலாக ஒரு ஹார்ட்டை ஓப்பன் பண்ணி புது ஹார்ட்டை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி முடித்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இது இருந்துச்சு. நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய ஹார்ட்டு புதுசாச்சு. கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகுது. இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு ஹார்ட்டு ப்ராப்ளமே இல்லை. ஆண்டவருடைய இருதயத்தை புதிதாய் மாற்றி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எதுக்கு சொல்கிறேன்? நல்ல ஔஷதம். இப்போ உங்களுக்கு விசுவாசம் வந்துருச்சா? உங்களுக்கு ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நிறைய பேருக்கு யூட்ரஸை எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. யூட்ரஸை வச்சுட்டு யூட்ரஸில் இருக்கிற குறைபாடுகளை எல்லாம் ஆண்டவர் மாற்றிட்டார். இல்லைன்னா நீங்கள் நம்புங்க, அந்த யூட்ரஸை தூக்கி போட்டு ஆண்டவர் புது யூட்ரஸை மாற்றியாச்சு. அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள். ஆண்டவரே, நானும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்துக்கு தானே காத்துட்ருக்கிறேன் அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறீங்களா? உங்கள் அற்புதத்துக்காக அப்படியே நீங்கள் முழங்கால்களை தாழ்த்துங்க. இது உங்கள் அற்புதத்தின் நேரம். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நிறைஞ்ச மனசில் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய மங்களகரமான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு, ஆண்டவரே எனக்கு இறங்கும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிற என் பிள்ளைகளுக்கு உடைய உதவிக்கரம் நீட்டப்படட்டும். இன்றைக்கு என் பிள்ளைகள் இந்த செய்தியில் என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் கேட்டாங்களோ அந்த வார்த்தைகள் எல்லாம் இவர்கள் வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறட்டும். எல்லா தடைகளை உடைச்சி போடுங்க ஆண்டவரே. தடைகளை உடைக்கிற ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு முன்னே செல்லுவீராக. உடைய வியாபாரத்தில் காணப்படுகிற தடைகள், வேலை ஸ்தலத்தில் காணப்படுகிற தடைகள், படிப்பில் காணப்படுகிற தடைகள், ஊழியத்தில் காணப்படுகிற தடைகள், அத்தனை தடைகளையும் உடைச்சி ஆண்டவர் அற்புதம் செய்யும். இவ்வளவு நேரமும் உம்முடைய வாயினாலே நீர் சொன்னீர். இந்த நிமிஷம் அதை கரத்தினாலே என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றுவீராக. இவர்கள் கேட்ட அத்தனை மங்கள வார்த்தைகளின்படியே என் பிள்ளைகளுக்கு ஆக கடவது நிறைவேறுவதாக நாங்கள் வாழ்த்தி மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எனக்கு இறங்கும் தேவனேன்னு கதறுகிற பிள்ளைகளுக்கு நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் அல்லவா? என் ஒரேளை என் பிள்ளைகளுடைய செய்கைகள் உம்முடைய சமூகத்திலிருந்து என் பிள்ளைகளுக்கு கோபாக்கிறேன் வியாதிகளை கொண்டு வந்திருந்தாலும், கோபாக்கிறேன் இழப்புகளை கொண்டு வந்திருந்தாலும், பிள்ளைகளை கிருபையாய் மன்னித்து என் பிள்ளைகளுக்கு மறுபடியும் வாழ்வதற்கு ஒரு வழியை தார். மறுபடியும் என் பிள்ளைகளை இழந்து போனவற்றை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவருடைய சரீரத்தில் இருக்கிற கொள்ளை நோய்,
இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போகட்டும். தெய்வீக தொடுதலை தார். டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு கிடக்கிற என் பிள்ளைகள், உடைய இருதயத்தின் அங்கலாய்ப்புகள் உமக்கு தெரியும் ஆண்டவர். சில காரியங்களை யாரிடத்தில் சொல்லி அழ முடியாமல் என் பிள்ளைங்க கதறிட்டு இருக்கிறாங்க. அவற்றை உங்கள் பாதத்தில் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே, என் பிள்ளைகளுக்கு இறங்கி அற்புதங்களை செய்யும். ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கும். கற்பத்தின் வியாதிகள் மாறட்டும் சுவாமி. கற்பத்தில் இருக்கிற கட்டுகளும் கட்டிகளும் மறைந்து போகட்டும். ஒரு சந்ததிக்காய் இயங்கிக் கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கே ஒரு அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கே பரலோகத்தின் திரவியம் அவருடைய கற்பத்தை நிரப்பட்ட சுவாமி. யாராவது என்னை கை தூக்கி விடமாட்டாங்களான்னு கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இறங்கி நின்று என் பிள்ளைகளை கை தூக்கி அவர்களை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து அழக பார்ப்பீராக. நியாயமான விருப்பங்கள் வாஞ்சிகள் எல்லாம் நிறைவேறட்டும். நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவனின் அன்பு ஊழியங்கள் நடத்தும் இஸ்ரேல் தேச புனித பயணம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த புனித ஸ்தலங்களை கண்டு மகிழ இதோ ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் வாழ்நாள் கனவை நனவாக்க நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் டி. ஸ்டீபன் அவர்களுடன் 11 நாட்கள் எகிப்து, யோர்தான், பாலஸ்தீனம், இஸ்ரேல் தேசங்களுக்கான புனித பயணம். 2025 ஆண்டிற்கான இந்த புனித பயணமானது அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி முடிய 11 நாட்கள் நடைபெறுகிறது. இது ஒரு சாதாரண சுற்றுலா அனுபவம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் பதிந்த இடங்களில் உங்களுடைய பாதங்களும் பதியும்படிக்கு அவருடைய கரங்களை பிடித்து நடக்கிற ஓர் உன்னத அனுபவம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல்போன் எண்கள் 7299 மற்றும் 9841437999. இமெயில் exodusholytours@gmail.com. வெப்சைட் www.exodusholytours.com. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in.
எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.